தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுவதாக. வாசிக்க கேட்போம். நலமான இரண்டாவது காரியம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ஆசாப் என்கிற தேவனுடைய மனிதனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும்படி சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை அவர் இந்த சங்கீதத்திலே பாடுகிறார். அது என்ன? இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நலமான இரண்டாவது காரியம் என்ன? ஆண்டவருக்கு செவி கொடுப்பது மிக மிக நலமான காரியமாக காணப்படுகின்றன. ஆண்டவருக்கு செவி கொடுத்து வாழ்கின்ற ஒரு அனுபவம் உள்ளவர் அவன் எப்படியானாலும் சரி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். அந்த மனிதனுடைய வாழ்க்கை செம்மையாவது நிச்சயம். அந்த மனிதன் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வது நிச்சயமான காரியமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அநேக நேரம் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்மாலே கேட்கிறதற்கு நம்முடைய செவிகளை நாம் திருப்புகிறது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அவருக்கு சித்தமானதை நாம் செய்யும்படியாக நம்மோடு பேசுகிறவர். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதெல்லாம் உலகத்தினுடைய காரியங்களை அல்ல. அவருக்கு பிரியமானவர்களாக நாம் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். நாம் அவற்றுக்கு செவி கொடுத்தால் நாம் எல்லாரும் பாக்கியவான்களாய் காணப்படுவோம். ஆண்டவருக்கு செவி கொடுப்பது மிக மிக இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றன. ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களிலும் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வேதத்தின் வாயிலாக நம்மோடு பேசுகிறார். நாம் ஜெபத்திலே உட்கார்ந்து தேவ சமூகத்தை நெருங்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை நமக்கு தொனிக்க பண்ணுகிறார். சொப்பனங்களின் வாயிலாக பேசுகிறார், தரிசனங்களின் வாயிலாக பேசுகிறார். கர்த்தர் எப்படி வேண்டும் என்றாலும் நம்மோடு பேசுகிறவர். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவருடைய காலடிகள் ஆதாமோடு பேசினது. அப்படியானால் தேவன் எப்படி வேண்டும் என்றாலும் மனிதனோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவர் பேசுகிற அந்த சத்தத்துக்கு ஒரு மனிதன் செவி கொடுப்பான் என்றால் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக மாற்றுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த கடைசி காலத்தில் அநேகருடைய வாழ்க்கை எப்படி மாறி போய்விட்டது என்றால், ஆண்டவரே நீர் பேசுகிறதெல்லாம் நான் கேட்கிறது ரெண்டாவது, இப்போ நான் பேசுகிறத நீர் கேட்பீராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கொஸ்டின் உங்களை பார்த்து கேட்கிறேன். ஆண்டவர் பேசுகிறதற்கு அப்படியே என்னை அர்ப்பணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தம்பி மட்டும் உற்சாகமா உடனே கையை தூக்கிட்டாப்ல. இந்த பக்கத்திலிருந்து கையெல்லாம் வரல. மறுபடியும் ஒருக்கா கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றத அப்படியே செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கடம். ஆனா பாட்டு மட்டும் என்ன தெரியுமா? தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ள பலமாக துணிக்குது. ஆண்டவருக்கு தோத்திரம். பாட்டு பாடினா மட்டும் போதாது. ஆண்டவர் சொல்றதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறவன் தான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சித்தம் செய்கிறது அவ்வளவு எளிமையான காரியம் ஒன்று இல்லை. நிறைய பேர் ஆண்டவரே நான் உன் சித்தத்தை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. பைபிள்ல தேவ சித்தம் நிறைவேற்றின ஆட்களை எல்லாம் பாருங்க. அது அவ்வளவு ஈஸி ஒண்ணு இல்லை. எசேக்கியேலை பார்த்து சொல்றார், ஒரு வருஷம் 365 நாள் நீ எப்படி படுத்துக்கிடணும்னா ஒரு சைடா படுத்துக்கிடணும். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப கூடாது. உங்களில் யாராவது ஒரு ஆள் ஒரே ஒரு நாள்
படுத்திருக்கிற அதே பொசிஷன்ல எழும்புறது வரைக்கும் படுக்க முடியும்னு அந்த மனதைரியம் உள்ளவங்க இங்க இருக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு சைடா படுத்தேன்னா அடுத்த நாள் காலையில 5 மணி அல்லது 6 மணிக்கு எழும்புறது வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டு படுக்காம என்னால படுக்க முடியும்னு சொல்றேன். யாராவது இங்க இருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. நம்ம படுக்கும் போது நல்லா இருக்கும் பெட்டு, காலையில பார்த்தா அது கிடக்கும் இந்த சாணாங்கி குண்டுல நாய் நோண்டி போட்டா எப்படி கிடக்கும் அத மாதிரி பெட்ஷீட் ஒரு பக்கம் கிடக்கும், தலையாணி ஒரு பக்கம் கிடக்கும். அது ஒரு அலங்கோலமான கதையா இருக்கும். அதை சரிப்படுத்துகிறதுக்கு சகோதரிமாருக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நாளத்து படுக்கை அப்படி ஆகுது. ஆனால் எசேக்கியேல பார்த்து சொல்றார், நீ படுத்திருக்கணும், ஒரு கழித்து படுத்துக்கொள். அடுத்து சொல்றார், மாட்டு சாணிய வரட்டி ஆக்கி நீ சாப்பிடுவாயாக. பாத்தீங்களா? தேவ சித்தம் செய்கிறது அவ்வளவு விளையாட்டல்ல. நிறைய நேரம் தேவ சித்தம் நம்முடைய மனசுக்கு ஒவ்வாததாய் காணப்படும். தேவ சித்தம் நம்முடைய மனசுக்கு விரும்பாததாய் காணப்படும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறத அப்படியே செவி கொடுத்து செய்கிறவனை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறவராக காணப்படுகிறார். கை உயர்த்தி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற அனுபவம் மிக மிக நலமான அனுபவமாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே, தேவன் எப்பொழுதும் நம்மை பார்த்து ஒரே விதமாய் பேச மாட்டார். எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை ஆற்றுகிறேன் தேற்றுகிறேன் என்று சொல்ல மாட்டார். ஆண்டவர் எப்பொழுதும் உன் காயங்களை நான் கட்டுகிறேன் என்று சொல்ல மாட்டார். சில நேரங்களிலே நம்மை திருத்தும்படியான உபதேசங்களை நமக்கு சொல்லுவார், நம்மை கடிந்து கொள்ளுவார், நம்மை சிட்சித்து பேசுவார். நம்மிடத்திலே சில காரியங்கள் நம்மை விட்டு விலகும்படியாய் சில கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்காக உபயோகப்படுத்தும்படி பரிசுத்தவான்களிடத்திலே ஆண்டவர் சில வார்த்தைகளை கொடுத்து அனுப்புவார். அவர்களுடைய நாவிலே கர்த்தர் சில நேரம் வார்த்தைகளை கடினமாக வைப்பார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், எப்படி ஆண்டவர் நம்மோடு பேசினாலும் அவர் எப்படி பேசுகிறாரோ அதை அப்படியே கேட்பதற்கு நம்முடைய இருதயம் திறந்தவைகளாக இருந்தால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், செவி கொடுக்கிறது நலமாயிருக்கும். செவி கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாகவும் மாறுகிறார்கள். இந்த ராத்திரி வேளை கூட்டத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் கர்த்தர் பேசுகிறத கேட்கிற அந்த செவி நம்மிடத்தில் இல்லையா? இந்த ராத்திரி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இன்றிலிருந்து நான் உம்முடைய சத்தம் கேட்கிறவனாக, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மனிதனாக வாழ்கிறதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று நீங்கள் கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு செவி கொடுப்பது என்றால் என்ன? வேதத்தில் ஒரு சில வசனங்களை முதலாவது உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, கொமோராவினுடைய ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். நம்முடைய தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருக்கு செவி கொடுக்குதல் என்கிற வார்த்தையினுடைய முதல் பொருள் கர்த்தருடைய வேதத்துக்கு செவியை கொடுங்கள். இரண்டாவது, மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 17:5. அவர் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதற்கு செவி கொடுங்கள் என்கிற வார்த்தை பரலோகத்திலிருந்து தேவனால் சீசர்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டதை ஆண்டவருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனுக்கு செவி கொடுப்பது என்பது அவருடைய வேதத்துக்கு செவி கொடுப்பது. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படி
கீழ்ப்படிவது ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது என்று பொருள். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பாருங்க, ஆண்டவர் தேவனுடைய மனிதனாகிய யோவானை கொண்டு தன்னுடைய வெளிப்படுத்தல்களை கொடுக்கும் பொழுது இங்கே 7 சபைகளுக்கும் அவர் சொல்லுகிறதை நாம் கவனித்து கேட்கிறோம். அது என்ன? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற காதுகளையும் காண்கிற கண்களையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் காதை ஆண்டவர் தந்திருக்கிறது கேட்பதற்காக தந்திருக்கிறார். வேதத்தில் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேருக்கு கேட்கிற காது இருக்கு? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கையெல்லாம் உயராட்டா உங்க காது கேட்கலன்னு எனக்கு தெரியும். கேட்கிற காது உள்ளவங்க எல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். கேட்கிற காது நமக்கு தந்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அன்றைக்கு யோவானை கொண்டு அந்த நாட்களில் இருந்த 7 சபைகளுக்கு, ஏசியா மைனரில் இருந்த அந்த 7 சபைகளுக்கும் அவர் தன்னுடைய வார்த்தையை விளங்க செய்கிறார். இன்றைக்கோ கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு, தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு, தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, தம்முடைய சுவிசேஷகர்களை கொண்டு, மேய்ப்பர்களை கொண்டு, போதகர்களை கொண்டு சபையையும் தேசத்தையும் ஆண்டவருடைய ஜனங்களையும் அவர் அநேக காரியங்களை சொல்லி எச்சரிக்கிறார், பேசுகிறார், அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலேயும் நமக்கு பேசப்படுகிற வார்த்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஆவியானவர் சொல்லுகிற எல்லா ஆலோசனைகளையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தை மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 11வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன். சரி. 17வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. சரி. 29வது வசனம். 29. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை என்று எழுது. இன்னும் 3வது அதிகாரம் 6வது வசனம். 13வது வசனம் படிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. 22வது வசனம் படிங்க. ஆவியானவர் பாருங்க, ஒரே வசனம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் எந்த சபையும் விலக்கு கிடையாது. எல்லா சபையும் ஆவியானவர் சொல்லுகிறதை அப்படியே செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் பேசுகிறார், ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசுகிறார். ஒவ்வொரு சிறிய ஆராதனை ஆனாலும் சரி, பெரிய ஆராதனைகள் ஆனாலும் சரி, பைபிள் ஸ்டடி ஆனாலும் சரி, உபவாச கூட்டங்கள் ஆனாலும் சரி, கர்த்தர் பேசுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் பேசுகிற அந்த சத்தத்துக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்தால் அதுதான் நமக்கு நலமானதாய் இருக்கிறது. நாம் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும், அதை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், பிரசங்க நேரத்தில் எழும்பி அங்கங்கே ஓடக்கூடாது. காரணம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனங்களை கேட்க கூடாதபடி சத்துரு எத்தனை விதத்தில் திட்டம் பண்ண முடியுமோ அத்தனை விதங்களில் திட்டம் பண்ணி கர்த்தருடைய வசனங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்குவது அவனுடைய வேலை. நாமோ மற்றவர்கள் வீணாய் தேவாலயத்துக்கு போகிறது போல நாம் வீணாய் போகக்கூடாது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதற்காக தேவாலயத்துக்கு வருகிறவளாய் இருக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமான காரியம். ஆமென்.
வேதத்தில் வசனம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 5வது அதிகாரம் 1வது வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அப்படியானால் தீமை என்ன? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் வாழ்வதே ஒரு விதமான தீமை என்று சாலமோன் ஞானி இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நான் முதல்ல சொன்னதை திரும்பவும் சொல்லுகிறேன். எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு அதாவது தேனிட்ட படிகாரம் போல கர்த்தர் பேச மாட்டார். சில நேரம் சில வார்த்தைகள் கடினமாகத்தான் வரும். நம்முடைய தப்பிதங்களை ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய குறைவுகளை கர்த்தர் குத்தி காட்டி நம்மோடு பேசுகிறவராயிருப்பார். எப்படி பேசினாலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க சேர்வதுதான் நலம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததே தீமை என்று சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 25வது வசனம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாதிருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? பாருங்கள், பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு செவியை சாய்க்காமல் போனால் எப்படி தப்பிக்கொள்ளுவோம் என்று ஆண்டவருடைய வேதத்தில் ஒரு பெரிய கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். அன்பானவர்களே, இதுவரையிலும் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஒரு தன்மை உங்களுக்குள் காணப்பட்டால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்முடைய சத்தத்தை நான் உதாசீனப்படுத்தினது உண்மை, உம்முடைய சத்தத்தை அலட்சியப்படுத்தினது உண்மை, எனக்கு பேசப்பட்ட தேவ வார்த்தைகளை அலட்சியப்படுத்தினது உண்மை. அதிலாலே நான் எத்தனையோ தீமைகளை அனுபவித்திருக்கிறேன், எத்தனையோ நஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் எத்தனையோ தண்டனைகள் என் மேல் வந்திருக்கின்றன, எத்தனையோ நஷ்டங்கள் வந்திருக்கின்றன, எத்தனையோ தீமைகள் பலவீனங்கள் என் வாழ்க்கையில் வந்திருக்கின்றன. எல்லாவற்றையும் நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்று முதல் உம்முடைய சத்தத்தை கேட்டு நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற அர்ப்பணத்தோடு இன்றைக்கு இந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் புறப்படுவீர்கள் என்றால் உங்களைப் போல பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை இந்த ராத்திரி வேளையிலும் உங்களுக்கு கூவி உரைக்கிறேன். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 19வது வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். பிரியமானவர்களே, பேதுருவையும் யோவானையும் அவர்கள் பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்த நாமத்தை குறித்து எவ்வளவேனும் பேசக்கூடாது, இந்த நாமத்தை குறித்து நீங்கள் போதிக்க கூடாது, உபதேசம் பண்ணக்கூடாது என்று அவர்கள் கட்டாயமான கட்டளையிட்ட போது பேதுருவும் யோவானும் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்னவென்றால், நாங்கள் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுப்பது நலமாயிருக்குமோ என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை என்ன? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன், ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கு
அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆகவே அந்த பெரிய கட்டளையை, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே அறிவிக்க வேண்டியது தேவன் அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை. ஆகையால் அதற்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்கள் கட்டளையிட்ட அந்த வார்த்தையை கேட்பது அவர்களுக்கு பிரியமாக இல்லை. அவர்கள் அதை குறித்து பயந்து போகவில்லை, அவர்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை. அவர்களுக்கு எத்தனை அவமானங்கள் வந்த போதிலும், எத்தனையோ காயங்கள் அவர்கள் பட்ட போதிலும், எவ்வளவு வேதனைகளை அவர்கள் அனுபவித்த போதிலும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து தேசத்துக்கு அறிவிக்கிறதற்கு அவர்கள் மிகவும் கவனம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகள்ல. ஆண்டவருடைய நாமத்துக்காக அவர்கள் அவமானம் அடைகிறதற்காக தங்களை பாத்திரவான்களாக எண்ணிக்கொண்டபடியினால் சந்தோஷத்தோடு அவர்கள் அதை எல்லாம் அனுபவித்தவர்களாம். வாசித்து பாருங்கள், 5வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம், அதனுடைய 40, 41 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுகிறதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலே வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். பாருங்கள், அவர்கள் தேவனுடைய நாமத்துக்காக அவமானம் அடைகிறதற்கு தங்களை பாத்திரவான்களாக எண்ணினபடியால். அப்படியானால் நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அந்த வசனத்தில் இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால கௌரவம் அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்கு பெருமை கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. 4 பேர் என்ன உயர்வா பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போஸ்தலர்களை நீங்க கவனித்தால் அவருடைய நாமத்துக்காக அவமானப்படுகிறதை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு வந்தார்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருடைய சத்தம் என்ன? அதற்கு செவி கொடுக்க வேண்டும். அதற்கு செவி கொடுக்கிறதினாலே சில நேரங்களில் சில அவமானங்கள் கூட அடைய வேண்டியது இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில வேதனையான அனுபவங்கள் வரலாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிருள்ள எல்லாரும் உயிரா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை. யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை கவனித்து பாருங்கள். யாக்கோபு 1 அதனுடைய 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருங்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த வசனத்தை ஒருக்கா சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமா படிங்க, சத்தமா படிங்க பார்ப்போம். இப்பதான் நிறைய பேர் பைபிள்ல சிப்பையே திறக்கிறாங்க. தோத்திரம். எவ்வளவு பாக்கியவான்கள் நீங்க எல்லாம். உங்களெல்லாம் உற்சாகமான ஆட்கள்ல முதல் பட்டியல்ல வச்சிருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கம் தொடங்கி 1/2 மணி நேரம் ஆன பிறகும் இப்பதான் பைபிள் சிப்பையே என்ன செய்கிறாங்க? திறக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கடமா இருக்குல்ல? வாசிப்போமா? வசனம். பைபிள் சிப்பே திறக்காத ஆளுக்கு வசனம் எங்க ஞாபகம் இருக்கும்? சொல்றேன். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். எடுத்துட்டீங்களா? எல்லாரும் ஒன்று சேர்ந்து படிக்கணும். அதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, இன்னைக்கு சொல்றேன். வாசிங்க பார்க்கலாம்.
ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? கோபிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கிறோம், கேட்கறதுக்கு ரொம்ப தாமதமா இருக்கிறோம், பேசுகிறதற்கு அதிவேகமாக இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? யாக்கோபு என்ன சொல்றாரு? யாவரும் கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்? தீவிரமா இருக்கணும். பேசுகிறதற்கு சொல்லுங்க பொறுமையா இருக்கணும். கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும். இந்த 3 பிரின்சிபிளையும் ஒவ்வொரு விசுவாசியும் கடைபிடிச்சா உண்மையிலே சொல்றேன், எங்களுக்கு ஏகப்பட்ட ஜெப குறிப்பு குறையும். அல்லேலூயா. ஏகப்பட்ட ஜெப குறிப்பு குறையும். பாஸ்டர், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் வரவே வராது. குடும்பத்துக்குள்ள அவர் அப்படி பேசினாரு, இந்த அம்மா இப்படி பேசிச்சு, இந்த கம்ப்ளைண்டே வராது. ஏன் தெரியுமா? பேசுகிறதுக்கு ரொம்ப பொறுமையா இருந்தா போதும், அதுவே பெரிய ஆசீர்வாதம். கேட்கறதுக்கு தீவிரமா இருந்துக்கிடணும், கோவப்படுகிறதுக்கு ரொம்ப தாமதமா இருக்கணுமா? பாருங்க, அப்போ அவருடைய ஆலோசனையில முதலாவது காரியம் கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்கணும். ஆண்டவருடைய வசனங்களை ஆனாலும் சரி, நல்ல ஆலோசனைகள் ஆனாலும் சரி, சில தெய்வீக தன்மைகள் ஆனாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள் கேட்கிறதற்கு தீவிரமாக இருந்தால் அது உங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம வேற சில காரியங்கள் செய்கிறதுல சவுல் ரொம்ப பிரியப்பா இருந்ததுனால அங்கே சவுலை பார்த்து சாமுவேல் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறத பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, சாமுவேலை கொண்ட ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஆட்டுக்கடாக்களினுடைய நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமமாய் காணப்படுகிறது. பாருங்க, தேவன் பலியை விட நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். ஆட்டுக்கடாக்களினுடைய நிலத்தில் இருக்கின்ற அந்த ஸ்மெல்லினாலே அவருக்கு வருகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அவர் எதை அதிகமாய் சந்தோஷமாய் பார்க்கிறார் என்றால், தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறத தான் அவர் ரொம்ப பிரியமாக எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை பார்த்தும் ஆண்டவர் அப்படித்தான் பேசுகிறார். வேறு எதையெல்லாம் பெரிதாய் ஆண்டவருக்கு செய்கிறோம். நான் கர்த்தருக்காக அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி நடத்தினேன், இப்படி நடத்தினேன் என்றெல்லாம் நாம் பேசுவதை விட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நான் சொல்லுகிறதற்கு என் பிள்ளை செவி கொடுக்கிறதா, நான் சொல்லுகிறதை என்னுடைய பிள்ளை கேட்கிறதா என்பதை தான் தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் காணப்படும் போது அது நிமித்தம் உண்டாகிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 47வது வசனத்தை கவனித்தால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். யோவான் 8:47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். பாருங்கள், இயேசு உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே எல்லாரும் அவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்தார்களா என்று கேட்டால் இல்லை, இல்லை. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போதே அவருடைய வசனங்களுக்கு அனைவரும் செவி கொடுக்கவில்லை. ஒரு குரூப் அவருக்கு செவி கொடுக்கல. இன்றைக்கும் இந்த உலகம் அப்படித்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேசப்படுகிற எல்லா வசனங்களையும் எல்லாரும் செவி கொடுக்கிறார்களா? இல்லை. சபைக்குள் எல்லாரும் செவி கொடுக்கிறார்களா? இல்லை. தேசத்தில் பேசப்படுகின்ற சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களும் செவி கொடுத்து கேட்கிறார்களா? இல்லை. ஒரு சாரார் கேட்டாலும் எப்படி கேட்கிறார்கள் என்றால் குறை கண்டுபிடிப்பதற்காக கேட்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
குறை கண்டுபிடிக்கிறதுக்காக வசனம் கேட்கக்கூடாது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குறை கண்டுபிடிக்கிறதுக்காக வசனம் கேட்கக்கூடாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தோத்திரம். பிரசங்கம் கேட்டு முடியும் போது கட்டாயம் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு குத்துப்பட்டிருக்கும். உடனே இந்த ஆளுவை சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? அவர் பார்த்தியா, அவர் இந்த வார்த்தையை ஏன் பேசினாரு, அவர் என்ன பார்த்து பார்த்து பேசினாரு. சில நேரம் எங்க 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 நிலைமை என்ன தெரியுமா? நாங்க பேசுகிற பிரசங்கம் யாருக்கு சம்பந்தப்பட்டதோ ஆவியானவர் எங்க மூஞ்சி அவங்க பக்கமா திருப்பிடுவாரு. கரெக்டா அவியலை பார்த்து பார்த்தே பேச வேண்டிய சூழ்நிலை வரும். பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே சிலர் சொல்லுகிறது, அவர் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டாரு. இன்னும் ஒரு சுருப்பு சொல்லும், அவர் பார்த்து பார்த்து என்னைய பார்த்தே பிரசங்கம் பண்ணினார், அப்ப என்னையத்தான் குத்தி குத்தி பேசினார். நான் சொல்றேன், வசனம் பேசினா கட்டாயம் குத்தும். அல்லேலூயா. உங்களை குத்தப்படாதுன்னா ஜாக்கி சான் கதை சொன்னா போதும், உங்களை குத்தாது. சோமாலியா கதை சொன்னா போதும், குத்தாது. டிராகன் கதை சொன்னா போதும், உங்களை குத்தாது. கண்ட காமெடியை உங்களுக்கு அடிச்சு விட்டா போதும், உங்களை குத்தாது. வந்தியடா, சிரிச்சியடா, போனியடா, அப்படியே இருக்கும். ஆனா வசனம் கேட்டா வசனம் கட்டாயம் உங்களை குத்தும். ஒரு ஆமீன் சொல்லியடா, பத்தியடா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அது இப்போ ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, அது குத்தாம பேசலாமே. எப்படி குத்தாம பேசலாம்? அதுக்கு தான் நான் சொன்னேன்ல, வசனம் பேசினா என்ன செய்யும்? குத்தும். குத்தாம பேசணும்னா என்ன பேச முடியாது? வசனம் பேச முடியாது. பேதுரு பிரசங்கம் பண்ணினப்போ ஒன்னும் அவர் கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசல. பேதுரு பிரசங்கம் பண்ணப்போ பெரிய மோசமான காரியம் ஒன்றும் அவர் அங்க சொல்லல. ஆண்டவர் இயேசுவை குறித்து பேசினார். பேசினப்போ அவர்கள் அத்தனை பேருடைய உள்ளமும் குத்தப்பட்டது. குத்தப்பட்டதுனால தான் கேட்டார்கள், ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு தெய்வீக ரகசியம் என்ன தெரியுமா? வசனம் உங்களை குத்துனா ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். மனம் திரும்புகிறதுக்கும் ரட்சிக்கப்படுகிறதுக்கும் என்ன வழியோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர பிரசங்கம் பண்ணுகிற ஆட்கள் பக்கம் திருப்புகிறது நம்மை சார்ந்ததல்ல. இன்றைக்கு ஒரு சாரார் அப்படித்தான் இருக்கிறார்கள். யூடியூப்ல எல்லாம் பாருங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். வசனம் கேட்டு மனம் திரும்ப மாட்டான். ஆனா முன்னால பேசினதை விட்டுருவான், பின்னால பேசினதை விட்டுருவான். நடுவில் ஏதாவது அவனுக்கு தேவையானதை வெட்டி அதை போட்டு அப்படி சாவடிச்சு கொல்றது தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு 1008 கமெண்ட், 1008 கேவலமான கமெண்ட். ஐயோ தோத்திரம். இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உங்களுக்கு சங்கடமா இருக்கா? நான் சொல்ல, நான் முதல்ல ஒரு வசனம் வாசம் தெரியுமா? அவருடைய நாமத்துக்காக சில இடத்துல எல்லாம் அவமானப்படுறது எங்களுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஆமா, சிலர் நினைக்கிறது என்னன்னா, கண்டாவியா கமாண்ட் போட்ட உடனே இவங்க பயங்கரமா வெக்ஸ் ஆயிருவாங்க, பயங்கரமா ஒரு மாதிரி ஆயிருவாங்க. நான் சொல்றேன், சிரிச்சுக்கிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன். அதை பற்றி கவலையே கிடையாது. ஐ டோன்ட் கேர். புரிந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுநாதர் பிரசங்கம், இயேசுநாதருக்கு பிரசங்கத்தை கேட்டப்போவே இயேசுநாதருக்கே கமெண்ட் அடிச்சானுங்க தெரியுமா? இயேசுநாதருடைய லைவ நீங்க யோவான்ல படிச்சீங்கன்னா தெரியும். அவருக்கு லைவ்ல வந்த கமெண்ட் எல்லாம் அங்க கிடக்கு. என்ன கிடக்கு தெரியுமா? இவன் பிசாசு பிடித்தவன், இவன் பைத்தியக்காரன், இவனுக்கு ஏன் செவி கொடுக்கிறீர்கள்? இயேசுநாதரையே அப்படி திட்டின உலகமாக்கும் இந்த உலகம். 2024 கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி ஆகி வருகிற காலம் அப்படித்தான் இருக்கும். அதையெல்லாம் கண்டு கர்த்தருடைய வசனம் பேசுகிறதை நிறுத்துகிறதுக்கு ஒன்றும் பயந்தாங்கோழி அல்ல. ஆண்டவருடைய வசனங்களை தைரியமா பேசுகிறதற்கு அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை எனக்கு தந்திருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்படியானால் வசனம் பேசும்போது வசனங்கள் நம்மை சில இடங்களில் குத்தத்தான் செய்யும், வசனங்கள் நம்மை சில இடத்துல தாக்கத்தான் செய்யும். அது எதற்கு? நம்மை உருவாக்கி நம்மை சரிப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நம்மை மாற்றுவதற்காக. வசனத்துக்கு நடுங்குகிறவனை அவர் நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி பார்த்தால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசித்து பாருங்கள். 2வது வசனம் 66:2. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு அதற்கு செவி கொடுத்து அந்த வசனத்துக்கு நீங்கள் நடுங்கினால் உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். உங்களை அவர் நோக்கி பார்த்தாலே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தொடங்க ஆரம்பிக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் யார்? ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார். நீங்கள் அவரால் உண்டாகாதபடியால் நீங்கள் என் வசனத்தை கேட்கிறதில்லை என்று இயேசு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சொன்னதை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்மாலே பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நான் தேவனால் பிறந்திருக்கிறேனா? நான் கர்த்தரால் உண்டான தேவ பிள்ளையா? நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுல உண்மையா இருக்கிறேனா, செம்மையா இருக்கிறேனா என்பதை கவனித்து பாருங்கள். அது உங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. பாருங்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவருடைய ஆடுகள் செவி கொடுக்கிறதா? ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய மந்தையின் ஆடுகள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், அவர் நம்முடைய பிரதான மேய்ப்பர். அவருடைய சத்தத்துக்கு அவர்கள் கட்டாயம் செவி கொடுப்பார்களாம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு செவி கொடுப்பது தேவனுக்கு செவி கொடுப்பதற்கு சமம். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 10 அதனுடைய 16வது வசனம். சீசரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். சீசரை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றான். என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தையை கவனித்து பாருங்கள். சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்கள் வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறவன் என் வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறார். பிரசங்கியார் மிக மிக முக்கியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தை ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு கொடுத்து அவருடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படியாக வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமையிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது இங்கே அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்கள், லூக்கா 16வது அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள வசனங்களை கொஞ்சம் கவனமாய் வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார்கள். அதற்கு அவன் அப்படி அல்ல, தகப்பனாகிய
ஆபிரகாமே மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன் அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழும்பி போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார் என்றார். கவனிங்க பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு உவமையை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். இந்த உவமையிலே ஆண்டவர் ஐஸ்வர்யவான் லாசர் என்கிற இரண்டு பேரை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஐஸ்வர்யவான் அவன் இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் சம்பிரமமாய் வாழ்ந்தவன். ஆனால் அவன் மரித்த போது பாதாளத்துக்கு போகிறான். பாதாளத்தில் போய் அவன் வேதனைப்படுகிற பொழுது அவன் ஆபிரகாமிடத்திலே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுகிறதை ஆண்டவர் இங்கே ஓமையாக சொல்லுகிறார். அந்த ஐஸ்வர்யவானுடைய ரிக்வெஸ்ட் என்ன? இந்த கொடுமையான வேதனையான இந்த இடத்துல எனக்கு இருக்கிற சகோதரர்கள் வராதபடிக்கு லாசருவை அனுப்பி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அங்கே இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியர்கள் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாய் சேர்த்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அவர்களுக்கு அவர் செவி கொடுத்தால் செவி கொடுக்கட்டும். உடனே பாதாளத்திலிருந்து ஒரு மறுபடி ஒரு சத்தம் அங்கே ஐஸ்வர்யமானத்திலிருந்து வருகிறது. அப்படி அல்ல, அவர்கள் உயிரோடு இருக்கிற ஆட்களுக்கு பிரசங்கத்தை கேட்டு அவங்க மனம் திரும்பாட்டாலும் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழும்பி போய் பிரசங்கம் பண்ணினா கட்டாயம் கேட்பாங்க. கவனிக்கிறீங்களா? ஐஸ்வர்யவான்களுக்கு சகோதரர்களை பற்றி ஐஸ்வர்யவான் கொடுத்த ரிப்போர்ட், உயிரோடு இருக்கிறவன் பிரசங்கம் பண்ணினா கேட்க மாட்டான். செத்தவர்களில் ஒருத்தன் எழும்பி போய் பிரசங்கம் பண்ணினா கட்டாயம் கேட்பான். இதை பற்றி அவன் அழகாய் சொல்லுகிறான். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? உயிரோடு இருக்கிறவர்களுடைய பிரசங்கத்தை அவங்க கேட்டு மனம் திரும்பாட்டா, மரித்தோரில் இருந்து ஒருவன் எழும்பி போனாலும் அவர்கள் பிரசங்கத்தையும் அவர் கேட்க மாட்டான் என்று அங்கே ஒரு ரிப்ளை பண்ணுகிறத பார்க்கிறோம். அதனால தான் இயேசு மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்த பிறகு தம்மோடு நடந்தவர்களுக்கு மட்டும் காட்சி கொடுத்தார், மற்ற யாருக்கும் காட்சி கொடுக்கல. காரணம், அவர் உயிரோடு இருக்கும் நாட்களிலே, அவர் உலகத்தில் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவரை நம்பாதவர்கள் அவர் உயிர் தெழுந்து போய் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்திருந்தாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை அறிந்துதான் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலே இந்த ராத்திரி வேளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற தேவனுடைய ஊழியர்கள், ஆண்டவரால் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டவர்கள், ஆண்டவரால் உங்களுக்கு தரப்பட்ட ஸ்தானாதிபதிகள், ஆண்டவரால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தேவ தரிசனம் உள்ள தேவனுடைய மனிதர்கள், அவர்களுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பது ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற சட்டம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. அவைகளுக்கு செவி கொடுப்பது உங்கள் வாழ்வில் பெரிய ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவானதாய் காணப்படும். ஆகவே இந்த நாளிலே ஒருவரும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஊழியர்களை அசட்டை பண்ணாதபடி அவர்கள் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லாவிட்டால் எந்த வசனங்களை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்களோ அந்த வசனங்களே உங்களை நியாயம் தீர்க்கிற வசனங்களாக வந்து நிற்கும். ஆமென். இந்த கூட்டங்களில் பேசப்படுகிற ஒரு வசனமும் ஒருவருடைய நியாய தீர்ப்புக்கும் ஏதுவாய் மாறாதபடி எல்லாருடைய ரட்சிப்புக்கும் ஏதுவாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பழைய பாடல் உண்டு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம் என்ற ஒரு பழைய பாடல். ஒரு விசை கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம், வேத வசனம் கீழ்ப்படிவோம்,
அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா அல்லேலூயா ராஜனுக்கே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு சத்தமாய் ஒரு அல்லேலூயா செலுத்தலாமே. ஆமென், ஹல்லேலூயா. நன்மை கிருபைகள் நம்மை தொடருவதற்கு கர்த்தருடைய வசனங்களுக்கும் ஆண்டவருடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படிவதுதான் மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செவி கொடுப்பதுதான் நாம் உணர்வடைவதற்கு ஏதுவானதா இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். மார்க்கு 7வது அதிகாரம் 14வது வசனம். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் செவி கொடுப்பதுதான் நாம் உணர்வடைவதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. வேதத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்வடைந்து வாழ வேண்டிய ஏராளம் காரியங்களை கர்த்தருடைய வேதம் நமக்கு காட்டுகின்றன. யார் உணர்வடைவார்? செவி கொடுக்கிறவர்கள் தான் உணர்வடைகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற உணர்விலே ஒன்று, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க வானத்திலிருந்து அவர் கண்ணோக்கி பார்க்கிறாராம். ஆண்டவரை தேடுகிற உணர்வு, செவி கொடுக்கிறவனுக்குத்தான் அந்த உணர்வு வரும். ஆண்டவரை தேடுங்கள், சரியான நேரத்தில் வாருங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறவைகள் எல்லாம் எந்த மனிதன் செவி கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்கு மட்டுமே உணர்வு வருகிறது. அவர்கள் மட்டுமே சரியான நேரத்தில் கர்த்தரை வந்து ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. மற்றவர்களுக்கெல்லாம் எத்தனை மணிக்கு ஆராதனை சொன்னாலும் அவங்களுக்கு என்ன ரெகுலர் டைமோ அந்த டைமுக்கு தான் அவங்க வருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கடப்படாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து மெதுவா கேளுங்க, சமயத்துக்கு வாரியலா? கேளுங்க, மெதுவா கேளுங்க. அவங்க கோவப்படாத மாதிரி கேளுங்க. என்ன மெதுவா கேளுங்க. சமயத்துக்கு வாரியலா கேளுங்க. வாரோன்னு சொல்லவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கட்டம் தான் இல்லையா? நேற்றைக்கா முந்தா நாளா முதல் பாட்டு தொடங்கும் போது 3 பேரா? பாவம், உமக்கு தரப்பட்ட கிருபை. ஒரு மனுஷன் பாட்டு பாடி கர்த்தருக்கு ஆராதனை நடத்தும் போது மொத்தம் எத்தனை பேர் உள்ளால? சொல்லுங்க. 3 பேர். தேவனை தேடுகிற உணர்வு ரொம்ப முத்தி போனதுனாலயாக்கும் ரொம்ப சீக்கிரம் வாரிய. ஆண்டவருக்கு தோத்துறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதுக்காவது சமயத்துக்கு வந்து சேருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாவப்பட்ட தேவ மனுஷன், நீங்க சமையல் பண்ணப்படாது, கஷ்டப்படப்படாது, சமயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்றதுக்காக உங்களுக்காக பல காரியங்களை அவர் கட்டப்பட்டு செய்கிறாரு. சரியா? ஆனா நம்ம ஆட்கள் இதுல எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? அட்வான்ஸா. ஆமா, இன்னைக்கு சமையல் பண்ணாண்டா கூட 1 மணி நேரம் என்ன செய்வோம்? உறங்குவோம். எவ்வளோ உங்க டெக்னிக்கலா எவ்வளோ பயங்கரமா இருக்கு பாருங்க. நீங்க சமையல் பண்ணி கஷ்டப்படப்படாது, சமயத்துக்கு ஆராதனைக்கு வரணும்னாக்கோ இங்கே எல்லாத்தையும் செய்யுது. ஆனா இவங்கள இன்னைக்கு சமைக்காண்டா கூட 1 மணி நேரம் என்ன செய்வோம்? உறங்குவோம். இவங்களுக்கு வெளிப்பாடை பத்தியடா ஆண்டவருக்கு தோத்துறோம். நாளைக்கு அப்படி யாருக்கும் வெளிப்பாடு வராதிருப்பதாக இன்னைக்கே ஜெபம் பண்ணிடுறேன். நாளைக்கு 5:30 மணிக்கு பிறகு ஒருத்தனுக்கும் உறக்கம் வராதிருப்பதாக இயேசுவின் நாமத்தில். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 5:30 மணிக்கு நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க? இந்த ஆளு நேற்றுக்கு சொல்லி விட்டான், இன்னைக்கு 5:30 மணிக்கு பிறகு உறக்கமே வரமாட்டேங்குது. அப்படியாவது சீக்கிரம் ரெடியாகி தேவாலயத்துக்கு வாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளைக்காவது உருப்படியாக வந்து சேரு சொல்லுங்க. ஆமாம், சந்தோஷமா சொல்லுங்க, உருப்படியாக வந்து சேரு, சமயத்துக்கு வந்து சேரு. நாளைக்காவது ஒரு பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா, தோத்திரம். பாவப்பட்ட பரிசுத்தவான்கள் மட்டும் பாடிக்கிட்டு தம்பிமார் வாசித்துக்கிட்டு அவங்களும் ஆட்கள் இருந்தால் தான் சந்தோஷமா வாசிப்பாங்க. பாட்டுக்கு தோத்திரம். இங்க செவருக்கு இதுக்குமா வாசித்துட்டு கிடக்கிறது கவனிக்கிறீங்களா? ஆண்டவரை தேடுகிற ஒரு உணர்வு வரணும். இது யாருக்கு வரும்? கேட்கிறதற்கு காது உள்ளவனுக்கு அந்த செவியில ஏறினாதான் உணர்வு வரும். ஆண்டவருக்கு தோத்திரம். பைபிள்ல ஒரு குறிப்பு இருக்குது, எவ்வளவு வினோதமாய் ஊதினாலும் சொல்லுங்க, அதுக்கு தன் செவியை அடைக்கிற செவிட்டு விரியன போல ஒரு குரூப் இருக்குதுன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அப்படியானா ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஒரு உணர்வு வேணும். நம்முடைய செவியெல்லாம் வசனம் கேட்கிறதுக்கு திறக்கப்பட்டிருப்பதாக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, செவி திறந்து கேட்கிறவர்கள் தான் உணர்வடைகிறார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு கசப்பான வார்த்தையை பைபிள்ல இருந்து உங்களுக்கு காட்டுகிறேன், நீங்க வாசித்து படிங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். நம்ம கேட்காம போவதுதான் தீமைக்கு ஏதுவாக இருக்கிறது. ஏற்கனவே நான் இந்த வசனத்தை நேற்றுக்கு உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். எரேமியா 22:21 பாருங்கள். எரேமியா 22:21. Praise God. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். நீ கேளேன் என்றாய். உன் சிறுவயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போவது உன் வழக்கம். உன்னுடைய வழக்கம். பாருங்கள், செவி கொடுக்காமல் போவது தீமைக்கு ஏதுவாய் மாறுகிறது. ஆண்டவர் எருசலேமை பார்த்து சொல்லும் பொழுது சொன்னார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கல்லறிந்து கொள்ளுகிறவளே, நான் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாய் எத்தனையோ தரம் உன்னை சேர்த்து கொள்ள மனமாயிருந்தேன், உனக்கோ மனமில்லாமல் போயிற்று என்று ஆண்டவர் எருசலேமை பார்த்து வேதனையோடு சொன்னதை நாம் வாசிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நமக்கு சொல்லுகிறார், நாம் நன்றாயிருக்கும்படி ஆலோசனை சொல்லுகிறார், நாம் வாழ்ந்திருக்கும் காலங்களிலே ஆலோசனை சொல்லுகிறார். தேவ சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, தேவ சத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, செவி கொடுக்காமல் போவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அதையும் வேதத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். ஏன் சிலர் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதில்லை? எரேமியா 13வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். எரேமியா 13:15. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதீர்கள். எப்படி இராதிருங்கள்? மேட்டிமையாய் இராதிருங்கள். கர்த்தர் விளம்பினார். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ண. சரி, அப்ப கவனிங்க. முதலாவது தேவ பிள்ளைகள் அநேகர் செவி கொடுக்காமல் போவதற்கு காரணம் அவர்களுக்கு வருகின்ற மேட்டிமை. கஷ்டப்படுகிற காலத்துல என்ன பிரசங்கம் கேட்டாலும், பிரசங்கம் முடிஞ்ச உடனே பாஸ்டர் வந்து சொல்லிட்டு போவாங்க, ஐயா இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு தான் பேசினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமா, எவ்வளவு கடினமா பேசினாலும் சரி, அது கஷ்டப்பட்ட காலம். ஆண்டவர் என்னோடு தான் பேசினார், என் குறைவுகளை தான் கர்த்தர் உணர்த்தினார், நான் இன்னையிலிருந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த ஆத்துமாக்களை எல்லாம் நம்பி இந்த ஆத்துமாக்களை ஆசீர்வதிச்சு ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தின பிறகு மேட்டிமை உள்ளத்தில் வந்துடுது. அதுக்கு பிறகு செவி கொடுக்க மாட்டாங்க. பிரசங்கம் பண்ணுவாங்க, இவங்க சின்ன பிள்ளைகள்ட்ட இருந்து விளையாடிட்டு இருப்பாங்க. பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க அவங்களுக்குள்ளால ஒரு கம்பெனியை சேர்த்து வச்சு அங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மேட்டிமையின் நிமித்தம் அவர்கள் கேளாமல் இருப்பது. இன்னைக்கு சில சபைகளில் நான் பார்க்குறேன், பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும், ஆட்கள் கீழே இருந்து வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருப்பாங்க. ஏன் விசுவாசிகள்னு சொல்றதை விட ஒருபடி இறங்கி வந்தே சொல்லுதேன். சில பாசர்மாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சங்கடமா இருக்கோ? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும், ஸ்டேஜில் இருந்துட்டு நோண்டிட்டு இருப்பாங்க, யாருக்காவது மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, யார் கூடயாவது என்னத்தையாவது கதை அடிச்சுட்டு இருப்பாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன், நேரடியாக பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். எனக்கு நிர்விசாரம்.
எல்லாத்துக்கும் ஒரு நிர்விசாரம் வந்து போய்விட்டது, மன மேட்டிமை வந்து போய்விட்டது. ஆகவே ஆண்டவருடைய வசனம் கேட்கறதுல அவர்களுக்கு கஷ்டமா இருக்கிறது. ஏசாயா 46வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 46வது அதிகாரம் 12வது வசனம். Praise God. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, என்ன இருதயம்? முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். போதும், கவனிங்கள். முரட்டு இருதயம் ஆண்டவருடைய வசனங்களை கேட்கக்கூடாதபடி நம்முடைய செவியை விலக்குவதற்கு ஏதுவாய் மாறுகிறது. ஏசாயா 32வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 32:9. சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். திரும்பி வாசிங்க. சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, சுக ஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். அப்ப சுகஜீவிகளாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில்லை. வாசிங்க. நிர்விசாரமான குமாரத்திகளே, நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள், என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்காமல் போகிற கூட்டம் யார்? அவர்கள் சுகமான வாழ்க்கை உள்ளவர்கள், நிர்விசாரமாய் வாழ்கிறவர்கள். இன்றைக்கும் இந்த கூட்டத்திற்கு எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதில்லை, செவி கொடுப்பதில்லை. அவருடைய வேதத்திலே கர்த்தர் செவி கொடுத்தால் என்ன ஆசீர்வாதம், செவி கொடுக்காட்டால் என்ன ஆசீர்வாதம், அதையும் அவரே தன்னுடைய வாயினால் சொல்லி வைத்திருக்கிறார். ஏசாயா 1வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாக, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகி பட்டயத்துக்கு இரையாவீர்கள், பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லி, கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஆமென். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், மனம் பொருந்தி செவி கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேசத்தின் நன்மையை கொடுப்பேன், நீங்கள் அதை புசிப்பீர்கள். நாங்கள் மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். இதை ஒரு தீர்க்கதரிசியின் வாய் அல்ல, கர்த்தருடைய வாய் சொல்லிற்று என்று ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு செவி கொடுத்து நடந்தால் என்னென்ன நன்மைகள் வருகின்றன? சுருக்கமாய் ஒரு 2 வார்த்தைகளை சொல்லி நிறுத்தி விடுகிறேன். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான், ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். பாருங்கள், கர்த்தருக்கு சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தால் உங்களை விக்கினமின்றி வாசம் பண்ண வைக்கிறவராயிருக்கிறார். ஆபத்துக்கு பயப்படாதபடி கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறவராயிருக்கிறார். இனி உபாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள்? வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும், நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும், நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து, அவைகளுக்கு நீ செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு, அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு செவி கொடுத்தால் இந்த வசனத்துல 2 முக்கியமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் நன்றாயிருப்பார்களாம். எத்தனை பேர் நல்லா இருக்கணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு பைபிள்ல ஒரு வழி இருக்கிறது. அது என்ன? கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தாலே கர்த்தர் உங்களை நன்றாய் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். 2வது, நீங்கள் விருத்தி அடைவீர்களாம். கர்த்தர் உங்களை விருத்தி அடைய வைக்கிறதற்கு அவருடைய வசனங்களை நீங்கள் செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நீங்க செவி கொடுத்தா உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீர்கள். உங்களை விருத்தி அடைய செய்து கர்த்தர் உயர்த்துகிறது நிச்சயமானதா இருக்கிறது. இனி ஒரு பெரிய பட்டியல். உபாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வேகமா வாசிங்க பார்க்கலாம். நீ உன் தேவனாகிய
செவி கொடுக்கும் போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என்னன்னா பாருங்க, தேவனுடைய மனிதனை கொண்டு ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து பலிக்கும். என்ன ஆசீர்வாதம்? வாசிங்க பார்க்கலாம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, பட்டணத்தில் ஆசீர்வாதம், வெளியிலும் வெளியில ஆசீர்வாதம், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். முதல்ல சொல்றார், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் உங்க பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். பிள்ளையை பற்றி கவலைப்படுகிற பெற்றோர் இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனத்துக்கு செம்மையா செவி கொடுத்து வாழுங்க. உங்க பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற மிருக ஜீவன்கள், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற எல்லா விதமான வயல்கள், எல்லா விதமான பலன்களையும் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த வாசிங்க பார்க்கலாம். உன் கூடையும் மாபிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சாப்பாட்டு பாத்திரத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி. கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க செவி கொடுத்தா கர்த்தர் உங்க சத்துருக்களுக்கு எதிராக வந்து அவர்களை முறிய அடிப்பாராம். ஒரு வழியை உனக்கு எதிராக புறப்பட்டு ஒரு வழியா வர்றவனே ஏழு வழியா உனக்கு முன்னாக என்ன செய்வாரா? ஓடி போக பண்ணுவார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமென். கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணுமா? கையிட்டு செய்கிறதிலெல்லாம் நன்மைகள் உண்டாகணுமா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இருக்கிற இடத்துல ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் கவனிங்க. வீடு சரியில்லை, அது சரியில்லை, வாஸ்து சரியில்லை, அந்த மூலையில வீடு மாட்டிக்கிட்டு வீடு அடுத்தவனுக்கு மோட விட ஏன் மோடு துவாந்து கிடக்கு, அதனால தான் நான் உருப்பட முடியல. இந்த இதிகாசத்தை எல்லாம் தூக்கி தூர எறி கர்த்தருக்கு சத்தத்துக்கு உண்மையா நீ ஜெபி கொடுத்தா நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மோட தாத்து போட்டுனாலும் சரி, மோட உயர்த்தி கட்டுனாலும் சரி, கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்காட்டா யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியவே முடியாது. ஆமென். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. தாழ்மையாய் தேவ சமூகத்தில் நின்று சொல்றேன், நம்முடைய விசுவாசிகளுடைய வீடெல்லாம் பெரிய அடியும் கூடியெல்லாம் ஆனது இப்பதான். ஒரு காலத்தில் துன்மார்க்கனுக்கு வீடை விட நம்முடைய வீட்டு மோடெல்லாம் தாழ்ந்துதான் கிடந்தது. உண்மையா இல்லையா? தாழ்ந்துதான் கிடந்துன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தாழ்ந்துதான் கிடந்தது. அந்த தாழ்ந்த மோட்டுக்குள்ள கிடந்துட்டு என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நீ ராவும் பகலும் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டாக்கும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு உன்னை உன்னதமான இடத்துக்கு கொண்டு வச்சு இன்னைக்கு மற்றவர்களுடைய வீட்டை விட உன் வீடை பெரிய வீடா மாற்றி வச்சிருக்கிறது ஆண்டவர் சாத்திரம் பார்த்ததுனால அல்ல, அவரை நீ பற்றி கொண்டதுனால உன்னை அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்கம்மா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பாருங்க, அடுத்தவன் நமக்கு பயந்து நடக்கும்படி கர்த்தர் நமக்கு கிரியை செய்வாராம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு
உனக்கு கடன் கொடுப்பார். கடன் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் தருவார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது போல ஏராள ஆசீர்வாதங்கள் 14வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் போய் படிச்சுக்கிடுங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கும் கர்த்தருக்கும் செவி கொடுத்தால் ஒரு மனிதனை கர்த்தர் கீழாக்க மாட்டார், அவனை மேலாக்குகிறவராயிருக்கிறார். அவனை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குகிறவராயிருக்கிறார். அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். நமக்கு நலமானது என்ன? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நலமாயிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலும் நலமான காரியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், நலமானதை செய்யுங்கள். அவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவைகளாயிருக்கிறது. ஆமென். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம் என்று ஒத்துக்கொள்ளுகிறவங்க மட்டும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்கள். பின்னால சேர்ல இருக்கிறவங்க எழும்பி நின்று கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தயவு கூர்ந்து வெகு சீக்கிரமாய் முழங்கால் படியிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களுக்கு உண்டாகுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க பரலோக தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. அநேக நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் அலட்சியம் பண்ணுகிறதினால், கர்த்தருடைய சத்தத்தை அலட்சியம் பண்ணுகிறதினால், கர்த்தருடைய சத்தத்தை எனக்கு அல்ல என்று அல்ல தட்டுவதினால், அல்லேலூயா, அல்ல தட்டுவதினால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே அநேக நாட்கள் அநேக நேரங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு தூரமானவர்களாய் மாறி போனோம். இன்று இந்த நல்ல ராத்திரியில என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த இடத்தை விட்டு கடந்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றே. உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றே. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே. அடிமை நானையா. ஆண்டவர்
வைத்துள்ளே. ஆண்டவரே உம்பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே உம்பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாரோ அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாரோ அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம்பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே உம்பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. அடிமை நானையா. அடிமை நானையா. நல்ல கைகளை தட்டி சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நல்ல வாய்களை திறந்து துதிக்கலாமா? இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய குரலை கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு அதன்படி நடக்கிற நல்ல கிருபைகளை ஆண்டவர் இந்த ராத்திரி கூட்டத்தில் நமக்கு தரும்படியாய் எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்தலாமே. ஹல்லேலூயா.